பரிதாபங்கள் யூடியூபர் கோபி ஒரு வீடியோ அவர் சரியா தானே பண்ணியிருக்காரு. இதுல என்ன அவரை எச்சரிக்கிறது? வெள்ளக்காரன் வரும்போது நம்ம 2 பேருமே அடிமை. ஏன் அடிமை? உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்னு நினைச்சு அடிமைப்படுத்திட்டே இருந்தேன். ஒருத்தன் உயர் சாதின்னு சொல்லி வச்சதுக்குள்ள பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் ஆயிடுவானா? அவன் தண்ணி அடிப்பான், அவன் திருடுவான், அடுத்த ஒரு பொருளாக வைப்பான், தன்மனை விட்டு பிறர்மனை நோக்குவான், சமூக ஒழுங்குக்கு மாறானது என்று வச்சிருக்கோ அதையெல்லாம் அவன் செய்வான். நீ என்ன பெரிய உயர்ந்த சாதியில பிறந்துட்டு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு இருந்தா நீ உயர்ந்தவன? எப்படி இருக்கு? கள்ளச்சாரம் காய்ச்சி வைக்கிற நீ பெரிய ஜாதி. அப்ப பெரிய ஜாதி மாசம் மாசம் கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு வரவேன்னு அவன் உயர்ந்த சாதி. சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொன்றுச்சு, சமூகம் பார்த்து நின்றுச்சு. பாருங்க, இப்ப இந்த அவர் சரியா தானே சொல்லிருக்காரு. அவரை எச்சரிக்கிறது ஒரு சாதி ஆனவன் தான். சாதியை அது இந்த அரசு என்ன நடவடிக்கை? நவீன் படுகொலையை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு பரிதாபங்கள் யூடியூபர் கோபி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு கண்டனங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அதே அமைப்பை ஜாதி அமைப்பை சேர்ந்தவர் வந்து அவரும் வீடியோ எடுத்து அவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்ன பண்ணிட்டாரு? அந்த வீடியோ பரிதாபங்கள் வந்து யூடியூப் மூலமா வீடியோ வந்து விழிப்புணர்வு பண்ணிருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க, நீயும் படிச்சீங்க, அந்த கொலை செய்த தம்பி அவர் சரியா தானே பண்ணியிருக்காரு. அதுல என்ன அவரை எச்சரிக்கிறது? எதன் பொருட்டும் கொலையை ஏற்க முடியாது. என்னல நீங்க எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க, உங்களை நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன்? இப்படி ஒண்ணும் இல்லையே. நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாங்க, அவன் வெள்ளக்காரன் வரும்போது அவன் மொத்தமா எல்லாரையும் அடக்கி ஆண்டான், அடிமைப்படுத்தினான். அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமைதான். ஆனால் இங்க இருந்தவனுக்கு இவனுக்கு கீழே ஒரு அடிமை தேவைப்பட்டிருக்குங்கிற. நீ ஏன் அடிமை? உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்னு நினைச்சு அடிமைப்படுத்திட்டே இருந்தான். அந்த நிலையில இருந்து அவன் மேம்படணும்னு தான் அவன் பஞ்சமர நிலத்தை கொடுத்துட்டு இவன் போய் ஏன்டா நீ கையிட்டு நிக்கிற, இந்த உனக்கு கொஞ்சம் இடம் இருந்தா நீயே உழுது பொழைச்சு பயன் தான் கொடுத்துருக்கான். அந்த மனநிலை தான் இதுவரை தொடரும். இதை போக்கணும். அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப வருந்தி நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார். ஒரு மனிதனை பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நீ எப்படி பாகுபடுத்துறேன்னு கேட்கிறார். ஒருத்தன் உயர் சாதின்னு சொல்லி வச்சதுக்குள்ள பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் ஆயிடுவானா? அவன் தண்ணி அடிப்பான், அவன் திருடுவான், அடுத்த ஒரு பொருளாக வைப்பான், தன்மனை விட்டு பிறர்மனை நோக்குவான், சமூக ஒழுங்குக்கு மாறானது என்று வச்சிருக்கோ அதையெல்லாம் அவன் செய்வான். போற வர பொண்ணுகளை தாலியத்துக்கு ஓடுவான், ஊராஞ்சத்தை பறிச்சு அபகரிப்பான். இந்த மாதிரி இழி செயலை செய்யறவன் எல்லாம் ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவன் என்பதனாலேயே நீ உயர்ந்தவன் நீ என்றியா ஏற்கிறியான்னு கேட்கிறோம். நீங்க அண்ணல் அம்பேத்கர் எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க எல்லாம் சொல்ற இந்த நிலத்திலேயே அதிகம் படிச்சவன் அவன் தான், பெரிய அறிஞனா அவன் தான். குடியில தாழ்ந்த சாதியில பிறந்துட்டாங்கிறதுக்காக தாழ்த்தப்பட்டேன்னு சொல்லுவீங்க. அப்ப ஒருத்தனுடைய பிறப்பில் பார்க்காத உயர்வு தாழ்வை அவனுடைய செயல்பாடுகளில் பாரு. அவனுக்கு இருக்கிற அறச்சிந்தனை, ஒழுக்கம், கல்வி, அறிவு, நேர்மை, உண்மை. நீ என்ன பெரிய உயர்ந்த சாதியில பிறந்துட்டு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு இருந்தா நீ உயர்ந்தவன? சொல்லுங்க. மண்ணள்ளி வித்துட்டு மலையை வெட்டி வித்துக்கிட்டு உயர்ந்த சாதினா நீ உயர்ந்தவன? எப்படி இருக்கு? கள்ளச்சாரம் காய்ச்சி வைக்கிற நீ பெரிய ஜாதி. அப்ப பெரிய ஜாதியா நீ? எதுல அவன் சிறந்தவன் எதுல சொல்லுவ? அவனுடைய செயல்பாடுகளை பாரு. அவன் ஏன் நீ அவன் சாதியை தோண்டிக்கிட்டு இருக்கா? அவன் என்ன செய்யறான்னு பாரு. அதுல அவன் சிறப்பா இருக்கணும். அதுல தான்டா உயர்வு தாழ்வே பார்க்கணுங்கிற. அது எவ்வளவு ஆழமான ஒரு அறிவுரை கருத்துங்கிறத நீங்க பாருங்க. இதே கவின் படிச்சிருக்கா, வேலைக்கு போறா, அதை தானே நீங்க பார்க்கணும். மாசம் மாசம் கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு வர வேணும். அவன் உயர்ந்த சாதி. காதலை கொலை செய்யணும், அன்பை கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறதுல ஒரு சிந்தனை, அதுதான் தாழ்ந்த சிந்தனை, அதுதான் தாழ்ந்த சாதி. யாது ஊரே யாவரும் கேளீர்னு கற்பித்தவனுடைய பேரனும் பேத்திகளும் சாதிய பெருமைக்கு வெட்டிட்டு கூட்டிட்டு செத்துக்கிட்டு இருந்தா இந்த சமூகம் எங்க போகுது? சாதிக்காக கொலை செய்யாத, சாதியை கொலை செய், சாதியை கொல்லு. அதான் நீ செய்ய வேண்டியது. சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொன்றுச்சு, சமூகம் பார்த்து நின்றுச்சு. பாருங்க, இப்ப இந்த அவர் சரியா தானே சொல்லிருக்காரு. அவரை எச்சரிக்கிறது ஒரு சாதி ஆனவன் தானே, சாதியை திமிரு தானே. அது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? ஏன்னா இந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும், அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும் பார்ப்போம். இந்த ஓட்டுக்காக நிக்கிறவன் நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு நாசமா தான் போகும்.